எல்லாருமே திஸ் இஸ் வீடியோ ட்ரான்ஸ்லேஷன் தான். இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு சின்னக்கு ஒரு ஒன் ஷாட் பார்க்கலாம். ஸோ சாரி, நான் இவ்வளோ நாள் வீடியோ போடாததுக்கு எனக்கு எக்ஸாம்ஸ் இருந்துச்சு. அதனால் என்னால் வீடியோ போட முடியல. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலி இது ஜின் வரும்போது நான் போடணும்னு நினச்சேன். ஆல்ரெடி நம்ம ஜின் வந்துட்டார். நான் அப்போ போடணும்னு நினச்சேன், பட் என்னால் போட முடியல. ஸோ இப்போ நம்ம பார்க்கலாம், ஓகேவா? பெருசாக எந்த இன்ட்ரோ வேண்டாம், நம்ம அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக கதைக்குள்ளே போயிடலாம். ஸோ ஸ்டார்டிங் சீனில் ஒரு பொண்ணு, அதாவது நீங்கள் தான் வயன், நீங்கள் ஒரு பிக்சரை பார்த்துட்டு ரொம்ப வருத்தப்பட்டு பேசிகிட்ருக்கீங்க. அந்த பிக்சர் கூட வேறு யாரெல்லாம் ஜின் தான். உங்களோட வெட்டிங் பிக்சர், ஆக்சுவலி உங்கள் 2 பேருக்கு வெட்டிங் ஆன பிக்சரை பார்த்துட்டு இந்த தம்ப்லைனில் இருக்கிற மாதிரி இருக்குல்ல, அந்த பிக்சரை பார்த்து தான் நீங்கள் பேசிகிட்ருக்கீங்க. ஜின், எப்போ ஜின் வருவேன்? உனக்காக நான் எவ்வளோ நாள் வெயிட் பண்ணுறது, ரொம்பவே வருத்தப்படுற ஜின். நீ மிலிட்ரி போயிட்டேன், நல்லா ஹாப்பியாக தான் இருக்கேன். பட் நமக்கு கல்யாணம் ஆகி அடுத்த 2 வீக்ஸில் நீ போயிட்டேன். எனக்கு ரொம்பவே லோன்லியே ஃபீலாக இருக்குது ஜின். ப்ளீஸ் ஜின், சீக்கிரமே வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிக்சரை பார்த்து நீங்கள் பேசிகிட்ருக்கீங்க. ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் ஜின்னுக்கும் மேரேஜ் ஆகிருக்கும். ஆகி ஒரு 2 வீக்ஸில் ஜின் மிலிட்ரி போயிருப்பார். ஸோ அதை நினச்சா ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்படியே நீங்கள் உங்களோட மேரேஜில் நடந்ததெல்லாம் பார்க்குறீங்க. ஸோ இப்போ நீங்களும் ஜின்னும் அஃபிஷியலி அரேஞ்ச் மேரேஜ் தான், லவ்லாம் கிடையாது. ஸோ அப்படி தான் உங்கள் 2 பேருக்குமே இப்போ மேரேஜ் நடக்க போகுது ஒரு சர்ச்சில். ஸோ நீங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, மேக்கப் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களுக்கு ஒருத்தவங்க பண்ணி விட்டுட்ருக்காங்க. ஸோ ட்ரெஸ் ஒரு பிக் ஒயிட் கலரில் கவுன் போட்டுட்டு உட்காந்துட்ருக்கீங்க. ஸோ அங்கேருந்து உங்கள் அப்பா, பையன் ரெடி ஆகிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்களும் ரெடி ஆகிட்டுப்பா, சரி வாமா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பாவோட கையை ஹோல்ட் பண்ணிட்டு வரீங்க. ஜின் ஆல்ரெடி வந்தாச்சு. ஸோ அங்கே பிடிஎஸ் மெம்பர்ஸ் எல்லாமே கிண்டல் பண்ணிகிட்ருக்காங்க. ஜின் தே மச்சான கல்யாணம் போது அதுக்கப்புறம் டெய்லியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிடிஎஸ் மெம்பர்ஸ் எல்லாருமே ஜின்னை போட்டு கலாய்ச்சிட்ருக்காங்க. ஸோ அதெல்லாம் ஜின் பார்த்துட்டு, சும்மா இருங்கடா, இங்கே என்னை பற்றி செய்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இப்படி ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் வரீங்க. ஸோ உங்களை ஜின் பார்க்குறான். நீங்கள் லைக் எப்படி சொல்கிறது, முன்னாடி ஒரு லைக் அந்த வெட்டிங்லலாம் போட்டிருப்பாங்களே, முன்னாடி தலைக்கு முன்னாடி போட்டிருப்பாங்களே, ஸோ அது மாதிரி போட்டுட்டு தான் வரீங்க. ஸோ ஜின் பார்க்குறான் உங்களுக்கு, ஐயோ நம்ம ஒருத்தவங்க மேரேஜ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாப்பினஸ். பிகாஸ் ஜின் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், லைக் எப்படி சொல்கிறது, அரேஞ்ச் மேரேஜ் தான். பட் நீங்கள் அந்த ஃபோட்டோஸில் பார்த்துருப்பீங்க, நிறையா கனவுலாம் கண்டிருப்பீங்க ஜின் கூட இருந்தால் அப்படி இருக்கும் அப்படிலான்ட்டு. ஸோ அப்புறம் உங்கள் அப்பா போய் ஜின் கையில் கொடுத்துட்டு, என் பொண்ணு நல்லபடியாக பார்த்துக்கோப்பா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா சொல்கிறாரு. அப்புறம் உங்கள் அப்பா போய் உங்கள் அம்மா கூட நின்றுக்கிறாங்க. அந்த சைடு ஜின்னோட அப்பா அம்மா அங்கே உட்காந்துட்ருக்காங்க, இந்த சைடு உங்கள் அப்பா அம்மா, அப்புறம் உங்களோட ரிலேட்டிவ்ஸ். நெக்ஸ்ட்டு இப்போ ஃபாதர் உங்ககிட்ட அந்த கேட்பாங்கள்ல, சின்னக்கிட்டே உங்கள்கிட்ட கேட்குறாங்க. நெக்ஸ்ட்டு நீங்களும் ரிங் சேஞ்ச் பண்ணிக்கிறீங்க. ஸோ அப்புறம் கிஸ் த பிரைடல் அப்படின்றாங்க. நீங்களும் பார்க்குறீங்க. ஜின் பார்க்குறான். ஸோ அப்படியே உங்களோட ஹேண்டில் கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுடுறான். ஸோ அவ்வளோதான், அவங்க 2 பேருக்குமே அஃபிஷியலி மேரேஜ்லாம் முடிஞ்சிருச்சு, ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் கிளம்பி வரீங்க. நேராக எங்கே வரீங்க பார்த்தீங்கன்னா, ஜின்னோட வீட்டுக்கு தான். இப்போ காரில் நீங்களும் ஜின்னு உட்காந்துட்டு நிறைய பேசுகிறீங்க. பிகாஸ் நீங்கள் ஒரு டாக்கட்டிவ் பர்சன். ஸோ பேசிகிட்டே இருக்கீங்க. ஜின்னுக்கும் அப்படியே போர் அடிக்காமல் அவனும் கேட்டுகிட்டே வரான். நீங்கள் அப்படியே பேசிகிட்டே வந்துட்டுருக்கீங்க. ஸோ இப்போ ஜின் கூட ஓரளவு கனெக்ட் ஆகிட்டீங்க. ஸோ பேசிகிட்டே வரீங்க. ஸோ அதுக்கப்புறம் ஜின் நேராக அவங்க வீட்டுக்கு கொண்டு போய் விடுறான். உங்களுக்கும் ஜின்னுக்கும் தனித்தனி வீடு தான். அவங்க அப்பா அம்மாவுக்கு தனி வீடு, உங்களுக்கு தனியாக வீடு. ஸோ அப்படி தான் தனியாக அந்த வீட்டுக்கு வரீங்க. ஜின்னு அப்புறம் உங்களுக்குள்ளே கூப்பிட்டுட்டு வான்னு சொல்லி கூப்பிட்றான். நீங்களும் ஓகே வரீங்க. இப்போ ஜின்னு உங்களை உள்ளே கூட்டிகிட்டு வீடை ஃபுல்லாக சுற்றி காட்டுறான். வீடு பார்க்க அவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. ஸோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருச்சு. நீங்கள் அப்படி இம்ப்ரெஸ் ஆகிடுறீங்க ஜின் வீட்டை பார்த்துட்டு. தென் ஜின் உங்களுக்கு நீங்கள் லக்கேஜ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருப்பீங்க, அதெல்லாம் அவங்க தூக்கிட்டு வரான். நீங்கள் பார்த்துட்டு, ஜின் நீங்கள் ஏன் கஷ்டப்படுறீங்க, இருங்க நாங்கள் எடுத்துகிட்டு வரேன். இருக்கட்டும் நான் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படி சொல்லிட்டு அவங்க ஹெல்ப் பண்ணுறான். நீங்களும் அப்புறம் குட்டி குட்டி லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு வந்துடுறீங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நேராக நீங்கள் ரூம் போயிட்டு, சரி நீ போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிறது எல்லாம் ஆகிக்கோ.
அப்புறம் நான் அடுத்தது வரேன் அப்படி சொல்கிறான். நீங்களும் ஓகே அப்படி சொல்லிட்டு உங்களோட வெட்டிங் ட்ரெஸ் வேறு ரொம்ப பெருசாக இருக்குமா, ஸோ நீங்கள் அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு உங்கள் ட்ரெஸ் மாற்றிட்டு உங்கள் நைட் ட்ரெஸ்க்கு வந்துட்டீங்க. நெக்ஸ்ட்டு ஒரு கார் வருது. யாருன்னு பார்த்தா நம்ம பிடிஎஸ் மெம்பர்ஸ் வராங்க, அப்புறம் என்னோட அப்பா அம்மா வராங்க, உங்கள் அப்பா அம்மா வராங்க. அப்படியே வந்து சின்ன கூப்பிட்டுட்டு வரான். அப்போ வந்து உங்கள் அப்பா அம்மா கேட்குறாங்க எங்கப்பா வாயன்ட்டு. ஸோ அப்போ ஃப்ரெஷ்ஷப்பாக போயிருக்கா அப்படின்னு சொல்கிறான். ஸோ பிடிஎஸ் மெம்பர்ஸ் எல்லாமே உட்காந்துருக்காங்க. ஸோ சின்னோட அப்பா அம்மா ஒரு பக்கம் பேசுகிறாங்க, உங்கள் அப்பா அம்மா ஒரு பக்கம் பேசுகிறாங்க, சின்னோட ஃப்ரெண்ட்ஸ் அதாவது பிடிஎஸ் மெம்பர்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் அப்போ தான் மேலேருந்து வரீங்க. அப்புறம் உங்கள் அப்பா கூப்பிட்டு உங்கள்கிட்ட போய் நிறையா பேசிகிட்டு இருக்காங்க, அட்வைஸாக கொடுக்குறாங்க. இதுக்கப்புறம் நீ ஒரு குடும்ப பொண்ணு இப்படி இருக்கணும், ஓவராக பேசாத அப்படின்ட்டு உங்கள் அம்மா அட்வைஸாக கொடுக்குறாங்க. நீங்கள் அம்மா எனக்கு தெரியும் இதுக்கப்புறம் என்னோடய வீடு, நான் இதுக்கப்புறம் இந்த வீட்டை எப்படி பார்த்துக்கிறேன் பாருங்கள், அதே மாதிரி சின்ன எப்படி பார்த்துக்கிறேன் நீங்களும் அதை பார்க்க தான் போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாட்ட பேசிகிட்டு இருக்கேன். சரிடி அதையும் பார்த்துவோம், சரிந்தா அங்கே வந்து எல்லாேருக்கும் போய் காஃபி கூட அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையில் கொடுத்துட்றாங்க. நீங்களும் போய் கொடுத்துட்டு வரீங்க எல்லாேருக்கும். சின்ன பார்த்து உங்களை அப்படியே வந்து நீங்கள் சின்கிட்ட போய் கொடுக்க போகிறீங்க. சின்ன உங்களை பார்த்துட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணி தேங்க்யூ வாங்க அப்படின்றான். நீங்கள் அப்படியே அந்த ஸ்மைலில் அப்படியே ஐயோ என்னம்மா சிரிக்கிறேப்பா இவர் அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்த்து சிரிச்சுட்டு அப்படியே உங்கள் அம்மா கிட்ட வரீங்க. அம்மா பார்த்துட்டு என்னடி வெக்கப்பட்டுட்டு வர அம்மா அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஷை ஆகிட்டு அப்புறம் நீங்களும் காஃபி எடுத்துகிட்டு உங்கள் அம்மாட்ட பேசிட்டே இவளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்ததுலேருந்து என் தலையெடுத்தே மாறிட்டு பிள்ளைக்கே அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மா ஜாலியாக அப்படி பேசிகிட்டு இருக்கீங்க. நைட் ஆகுது. உங்கள் அம்மா சரிம்மா என்ன கிளம்புற சொல்லுங்கள். அம்மா அப்பா 2 பேருமே கிளம்புறாங்க. நீங்கள் உடனே அம்மா போகாதம்மா என்னையும் கூப்பிட்டுட்டு போம்மா, காலையிலும் என் வீடு உன் வீடு அந்த மாதிரி பேசணும்ல, இருந்து இங்கே கடை அப்படி சொல்லிட்டு அவங்க கிளம்புறாங்க. சரி நீங்கள் ஓகே அம்மா பார்த்துட்டு லைட்டாக ஹக் பண்ணிவிட்டு சரிம்மா போயிட்டு வந்துடும் அப்படி சொல்லிட்டு லைட்டாக அவங்களுக்கு கண்ணும் கலங்குது. சிச்சன்னு பார்க்குறான். அவங்கள வந்து அப்படியே ஹக் பண்ணிவிட்டு சரி ஏன் அழற, நான் வந்து எப்போயா ஃப்ரீ டைமில் அவங்க வந்து உங்கள் அம்மா வீட்டில் விட்டுறேன் யாராவது அப்படி சொல்லுவாங்க, நீங்களும் அப்படி பார்த்துருக்கீங்க, சரிப்பா அப்படி பார்த்துக்கோங்க அப்படி சொல்லிட்டு உங்கள் அப்பா அம்மாலாம் போயிடுறாங்க. நீங்களும் சரி ஓகே அப்படி சொல்லிட்டு உங்களோட அத்தை மாமாவுக்கு ஒரு வேட்டா சொல்லிடுறேன். பிடிஎஸ் மெம்பர்ஸ் எல்லாமே கிளம்பிட்டாங்க. அப்புறம் உடனே அங்கேருந்து டே மச்சான் பார்த்துருடா இன்றைக்கி நைட்டு சம்பவம் தான் போலக்கு அப்படி சொல்லிட்டு சின்னக்கிட்ட சொல்லிட்டு தட்டிட்டு போகிறான். டே மூடுறா இங்கே நீங்கள் ப்ளஷ் ஆகிட்டு உள்ள வருவீங்க. எல்லாமே கிளம்பி கதவை சாத்திட்டு அப்படியே வரான். நீங்கள் இப்போ ஆக்சுவலி இது உங்கள் வெட்டிங் நைட்டு. ஸோ திரும்ப வந்து மேலே மாடிக்கு போயிட்டான். நீங்கள் வந்து அப்படியே அவங்க அத்தை வந்து சொல்லியிருப்பாங்க லைக் பால் சோப்பு எடுத்துகிட்டு போமா அப்படின்ட்டு. நீங்களும் ஓகேன்னு சொல்லிட்டு பால் சோப்பு எடுத்துகிட்டு போகிறீங்க. ஸோ சின்கிட்ட கொடுக்குறீங்க. சின்ன பார்த்துட்டு என்ன வந்துடலாம்ட்டு இண்டியன் முறைப்படி நாங்கள் வந்து ஃபஸ்ட் நைட்னால் இப்படி தான் பண்ணுவோம், பால் தான் கொடுக்குறது எங்கள் வழக்கம் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. சின்ன பார்த்துட்டு அப்படியா அப்படி சொல்லிட்டு குடிச்சிட்டு சரி உட்கார் அப்படின்றான். இப்போ நிறையா நீங்கள் சின்ன பேசுகிறீங்க. உங்களுக்கு பிடிச்சது எது பிடிக்காதது சின்ன எல்லாமே கேட்டுக்கலாம். நீங்களும் உங்களுக்கும் பிடிச்சது எது பிடிக்காதது எது எந்த விஷயம் பிடிக்கும் இதெல்லாம் எந்தெந்த ப்ளேஸில் அவங்களுக்கு பிடிக்கும் எல்லாத்தையும் சின்கிட்ட சொல்கிறீங்க. அவனும் எல்லாமே சொல்கிறான். 2 பேரும் இப்படி தான் நைட் ஃபுல்லாக பேசியிருப்பீங்க. லைக் பேசிகிட்டே இருப்பீங்க. பிகாஸ் நீங்கள் ஒரு டாக்கட்டிவ் பர்சன் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன்ல. ஸோ நீங்கள் பேசிகிட்டே இருக்கீங்க. சின்ன அதுக்கு போர் அடிக்காமல், ஏன்னா பிகாஸ் சின்னுக்கும் இந்தமாதிரி பேசுறதுலாம் பிடிக்கும். அப்புறம் நிறைய காமெடிலாம் பண்ணுறான். அதெல்லாம் சிரிச்சுட்டு நைட்டு உங்களுக்கு ஜாலியாக போகுது. ஜாலியாக பேசுகிறீங்க. தென் நீங்கள் எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்து தூங்க போயிட்டீங்க. சின்ன ஓகேன்னு சொல்லிட்டு அப்புறம் அவனும் ஒரு ஒர்க்லாம் முடிச்சுட்டு உங்கள் பக்கத்தில் படுத்துக்கிறான். அவங்கள ஹக் பண்ணி படுத்துக்கிறாங்க. ஃபஸ்ட் இயர்னால நீங்களும் இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் விட்டுறீங்க. அவங்கள நல்லா டைட்டாக ஹக் பண்ணி தூங்குறாங்க. அப்படி நெக்ஸ்ட் டே மார்னிங் ஸோ இந்த 1 ஷாட் இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். அதாவது 1 ஷாட் கிடையாது, இது 1 லைக் மினி சீரீஸ் மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்குறேன் அப்படின்ட்டு. ஸோ எனக்கு எக்ஸாம்ஸ் இருக்கனால என்னால் வீடியோஸ் அதாவது டியூரேஷன் அதிகமானால போட முடியல. எக்ஸாம்ஸ் முடிஞ்சோடனே நான் வந்து நிறையா 1 ஷாட்டு நம்ம வியோட கிட்னாப்பே சைக்கோ மாஃபியாலாம் பார்க்கலாம்டா. சரி ஓகே பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருந்தால் பார்த்துக்கோங்க. டியூரேஷன் தடி கம்மியாக தான் இருக்கும். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கடா. சரி ஓகே பாய் ஆர்மீஸ், டாட்டா, பாய் பாய், see you later, bye.